சக்தி உமை பாலா அயோத்தி மாநகருக்கு சென்று பொன்னடி சரணம் தேவா சத்திய சிவன் பாதத்தை
தானே ஆமாங்க. என்ன சபை இது? இதெல்லாம் மக்கள் கூடி இருந்த மக்கள் சபை. மக்கள் சபை. ஆமா. ஆதி காலத்தில் அந்த தேவர். மும்மூர்த்தி தேவர்கள் ஆமா. விஷ்ணு சிவா பெருமா என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய. மும்மூர்த்தி தேவர்கள் ஆமா. மும்மூர்த்தி தேவர்கள் கூடியது நாள் அன்று தேவர் சபை. தேவர் சபை. ஒருத்தருக்கு ஒரு தொழில் உண்டு. ஆமாங்க. மனிதனா பிறந்தா இருந்தால். இருக்கிறாங்க பத்தீங்க கூட ஆமா. எல்லாருக்கும் ஒரு தொழில். கண்டிப்பாக. மத்தாளக்காரனுக்கு படம் மத்தாளக்காரன், அடிக்கிற வேலை. பொட்டிக்காரனுக்கு பொட்டி வசிக்கிறது, ஆமா. தாளக்காரனுக்கு தாளம். தாளம் அடிக்கிறது. அதே போல இந்த வெள்ளுங்காரிக்கு மும்மூர்த்தி தேவர்களுக்கு மூன்று தொழில். வெள்ளுங்காரிக்கு பட்டுனுக்கிற வேலை. இவங்களுக்கு ஆமா. இருக்கட்டும்பா. ஆமாங்க. இல்ல, ஆ. எல்லாருக்கும் களைப்பு என்பது இருக்குது. ஆமாங்க. என்ன? ஆமா, அந்த கலைப்பு. களைப்பு நேரத்தில் ஓய்வு எடுக்கிறாங்க சில ஆளுங்க. கண்டிப்பாக. அந்த ஓய்வு என்பது அவங்களுக்கும் கிடைக்கணும். ஆமாமா. ஆமாங்க. அந்த ஓய்வில் மட்டும் படுக்கிறாங்க, அவங்க எழுந்துருவாங்க. கஷ்டம். அவங்க கஷ்டம் அவங்களுக்கு பாவம். எழுறது படுக்கிறது தான் வேலை. ஒரே பக்கம் பாருங்க, கொஞ்ச நேரம் மாத்தி திருப்பாரு. யாருக்கு? பார்வதி அம்மாளுக்கு சொல்றேன். ஆமாமா. மாத்தி பாரு அம்மா. எப்படி எப்படி தெரிஞ்சுக்கிறீங்களா? உனது எப்பயுமே தெரியுது எனக்கு. ஆமா அம்மா. அப்பப்போ ஒரு வெள்ளம் முடிக்கிறா. வெள்ளம் கொடுத்த இல்லையா முன்ன? ஆமா. அப்பதான் பார்த்தேன். அப்படியா இருந்தாலும் இருந்தாலும் மும்மூர்த்தி தேவர்கள் என்று சொன்னேன். என்று அந்த சொன்னீங்க. மும்மூர்த்தி தேவர்களுக்கும் ஆமா. மூன்று தொழில் என்று சொன்னேன் இல்லையா? ஆமா. பெருமனுக்கு என்ன தொழில்? படைக்கும் படைக்கும் தொழில். ஆமா. இனி யார் யார் யாரை எவண்ணமாக படிக்க வேண்டும், எவண்ணமாக இருக்க வேண்டும் என்பது என்பது அந்த பெருமனுக்கு படைக்கும் தொழில். படைக்கும் தொழில். படைத்து விட்டால் மற்றும் போதாது. அதாவது ஒரு தாயாகப்பட்டவள் ஆமா. ஒரு குழந்தையை பெற்று விட்டா கமனாக முடியுமா? அதாவதுங்க. அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும்? பால் கொடுக்கணும். பால் கொடுத்து வளர்க்கணும். வளர்க்கணும். அந்த தொழில் யாருக்கு தெரியுமா? யாருக்கு? பரமருக்கு படி அளக்கும் தொழில். ஆமாங்க. என்ன? பொரியலுக்கு கையில படி அமர்ந்திருக்கக்கூடிய பரமருக்கு படி அளக்கும் தொழில். தொழில். இனி யாருக்கு இனி யார் எப்படி அழைக்க வேண்டும் படி என்பது என்பது அவரை சேர்ந்தது. கண்டிப்பாக. இன்னும் ஒருவர் இருக்கிறாரு, யார்? மாலாகிய மகாவிஷ்ணு இருக்கிறார். மகாவிஷ்ணுக்கு அவருக்கு என்ன தொழில்? அழைக்கும் தொழில். யார் யார் தவறு செய்கிறார், செய்கிறார். நல்லது யார் செய்கிறார், என்று தீமையா நன்மையா நன்மையா? அப்படி என்பது சிருஷ்டிக்கக்கூடிய கடவுள் ஆமா. மாலாகிய மகாவிஷ்ணு. ஆமா. மும்மூர்த்தி தேவர்கள் ஒன்றாக கூடினார்களாம். அழகாக கூடினார். அந்த கூடிய காரணத்தினால் காரணத்தினால் தேவர்களே கூடிய காரணத்தினால் தேவர் சபை. ஓ, தேவர் சபை. ஆமா. ஆமாங்க. இப்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சபை சபை. இது மாபெரும் மக்கள் சபை. ஆமா. நீ சொல்றதுக்கெல்லாம் சிரிப்பாங்க. ஆமா. அதுக்கு பெயர் ராஜ சபை. ஆமாங்க. அப்ப காசு வேணும் போய் நமக்கு பார்வதி அம்மா. பரவாயில்லம்மா. ஏழப்பாங்க அடி பத்து வருது. இரண்டு பொண்ணு வருது. சரி. சாரி. அம்மா. ஆ. பத்திய பார்வதி அம்மா எழுப்புறதுக்காக பத்து வந்து நிக்குது. ஒரு ஒரு ஆளையும் எழுப்பி விடு. இல்ல இங்க என்ன பண்ணுவது கொஞ்ச நேரம் போட பாரு அப்புறம். ஏங்க எழுப்பி விடணும். என்னதா? படுத்துன்னு அதுக்குதான் சொல்றேன் கொஞ்ச நேரம் படுமா அப்புறம் எழுப்பி வாங்கிக்கிறான்னு. ஒரு முறை எழுப்புனா இல்ல, ஒரே முறை தான் கொடுப்பாங்க. அப்படி படிக்கவே மாட்டோம். அப்படியே இருந்தாலும் இருந்தாலும் எப்பேற்பட்ட சபையில வந்திருக்கின்ற போது என்ன நான் யாரு, யாரு? எப்பேற்பட்டவன், எதற்காக வந்தேன் அப்படி என்பது நீங்க தெரிவித்தால் இல்லாவிட்டால்
6 சாஸ்திரம் 62 கலைகானம் கலைகானம் 92 தத்துவங்கள் தத்துவங்கள் அனைத்துமே கற்றுடைந்த அனைத்தும் தெரிந்தவன் மனிதனாகும். ஆமா ஆனா தெரிந்தது என்றும் சொல்லக்கூடாது. போராது என்ன ஆமா தெரிந்தவன் பூராமே தெரிந்தவன் யாரும் இருக்கா? கிடையாதுங்க. இன்னும் சரஸ்வதி அம்மாவே படிச்சு உதவி கொண்டு இருக்கிறார். ஆமா இன்னும் முடியல. முடியவில்லை. நாம எப்படி பூரா முடிஞ்சிருச்சுன்னு சில ஆளுங்க சொல்றாங்க. ஆமா பூரா இருக்குது. ஆமாங்க கண்டிப்பாக. என்ன ஆமாமா அது மனிதனுக்கு அழகு வரம்பொருள் உரைத்தல் மனிதனுக்கு அழகு என்று சொல்லுவாங்க. ஆனால் உரைத்தல் மட்டும்தான் இருக்கணும், அதை கரைத்தலா இருக்க கூடாது. கண்டிப்பாக. என்னுடைய பேர் என்ன தெரியுமா? முனிவராக போது இருக்கின்ற போது என்ன தெரியுமா? மிருகண்ட ரிஷி. ஆகட்டும் மிருகண்ட ரிஷி என்று சொன்னேன். சொன்னீங்க பெருமையாக சொல்லிருக்கின்ற போது இருக்கின்ற போது மிருகண்ட ரிஷியாக இருந்தால் தாய் தந்தையா யார் ஒரு ரிஷியா இருந்தால் என்ன, முனிவராக இருந்தால் என்ன, மன்னனாக இருந்தால் என்ன, ராஜாவாக இருந்தாலும் தாய் தந்தை இல்லாத பிள்ளையா இருக்கும் இருக்கிறது இல்லையா? ஆமாங்க. என்னுடைய தாயார் குணவதி அம்மையா. குணவதி அம்மையாருக்கும் ஆமா என்ன குணவதி அம்மையாருக்கும் பிள்ளையாக நான் பிறந்திருக்கிறேன் என்றார். ஆனால் பிள்ளையாக பிறந்தால் மட்டும் மட்டும் போதாது. பிள்ளையா பிறந்ததை உண்டானால் நாட்டுக்கு நன்மை செய்ய வேண்டும். என்ன மாதிரி என்னப்பா பண்ணிக்கிறது வரைக்கும் எல்லாருக்கும் சாராயம் வாங்கி கொடுத்துன்னு சாராயம் கவுண்டையா மாதிரையா இவருக்கு தான் தெரியும். சாராயம் வாங்கி கொடுக்கறது நல்லதுங்களா? நாங்க ஊர் பக்கம் போயிட்டா போதும் எல்லாமே என்ன தெரிந்ததா இருந்தாலும் மௌனத்தை சாதிக்கிறாரு. ஒரு மனிதனுக்கு அழகு கற்றது கையளவு, கற்காதது உலகளவு. உலகோர்கள் பெரியவர்கள் சொல்லுகிறாங்க கற்றது கைமண் அளவு, என்ன கற்காதது உலகளவு. உலகம் எல்லாம் நம்மளுக்கு அதாவது கத்துதே உலகம் எல்லாம் நம்ம சொல்லிட்டு நம்ம அதுதான் உலகளவு. என்ன அப்படியே இருந்தாலும் குணவதி அம்மையாருக்கும் மேகநாதன் என்று சொல்லக்கூடிய என் தந்தையாருக்கும் நான் பிள்ளையாக பிறந்தேன் என்றால் நான் எப்படி பிறந்தேன், எவனமாக இருந்தேன், ஏன் எனக்கு பேர் பட்ட பேர் வந்தது, எப்படி வந்தது? நான் முனிவரே தானா? இப்போதான் முனிவர் ஆனீங்க. ஆமா நான் அதாவது ராஜாவாக இருந்தவர். என்ன ராஜாவாக இருந்தவர்? ஆமா நான் பெருத்த ராஜாவாக நாட்டுக்கு மன்னனாக முடிதரித்த ராஜா இருந்து முடிவெடுத்து ராஜாக இருக்கின்ற போது சட்ட ரிஷிகள் எல்லாம் ஓரிடத்தில் கூட வேண்டும் என்று ஒரு கட்டளை. என்ன ஆமாங்க யாகங்கள் செய்கின்றார்கள். ஆமா அப்படி செய்கின்ற போது அனைத்து காலத்தில் நாமளும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சட்ட அரசர்கள் ராஜாக்கள் மகாராஜ பேர்கள் போகும்போது நானும் போய் அமைகிறேன். ராஜாக்கள் அனைத்து பேர்களும் வந்திருக்கின்றார்கள். நானும் ராஜாவாக அமர்ந்திருக்கின்றேன். ஆடையாவதை உடனே முடிதரித்த மன்னனாக அமர்ந்திருக்கின்ற போது அஸ்வசேன ராஜா அதாவது யாகம். என்ன யாகம்? அஸ்வசேன யாகம் எதற்காக செய்கிறார்கள்? அங்க சேனா செய்கிறது ஓரிடத்தில் அந்த ஏகமாகப்பட்டது செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லி அந்த யாகங்கள் செய்கின்றார்கள். யாகங்கள் செய்கின்ற போது பட்டங்கள் கூட எரிந்து கொண்டு போய் விடுறாங்க. ராஜ்யமே அதாவது விடும்போது பிரேசியத்துக்கும் அது கிடைக்கும். அதுக்காக கோவிட் போய் முடியுமா? முடியாது. நான் ராஜாவாக அமர்ந்திருக்கின்றேன். சட்ட ராஜாக்களும் அமர்ந்திருக்கின்றார்கள். அமர்ந்திருக்கின்ற போது முனிவர் வென்று வராது முனிவர்களும் அமர்ந்திருக்கின்றார்கள். ராஜாவா இருக்கும் போது அவங்கதான் ராணி வந்து பொம்பளைங்களா? ஆமா அதான் பேசுங்கிறா. நாம ராணி வந்துக்குவோங்களா? எனக்கு ராஜாவாக இந்த ராணி என்ன பொண்டாட்டிற பையா அவர் பேசிருக்கிறா யாருக்கெல்லாம் இல்ல இப்படி ராஜாவாக இருந்திருக்கிறாரு. இப்ப ஒண்ணு எல்லாம் இருக்கிறாரு. அப்படி என்பது எண்ணங்கள் இருக்கலாம். அப்போது பார்த்தேன் என்ன அனைத்து ரிஷிகளும் இருக்கிறார்கள். என்ன இருக்கின்ற போது அங்க யாருக்கு ஏதாவது பட்டம் கிடைக்கிறது? தூர்வாசர் இருக்கிறார். என்ன தூர்வாசர்? ஆமா ஆமா தூர்வாசர் இருக்கிறார். ஆனால் கோபத்திலே சிறந்தவர் யாரு? கோபத்தில் சிறந்தவர் 7 தாடி 22 நேத்திரம் படித்தவர் யாரு? தூர்வாசர். ஆமா
தூர்வாசன் இன்னும் இருக்கக்கூடிய சக்தி ரசிகர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், சிலது ரசிகர்கள் இருக்கிறார்கள். ஆமா இருக்கின்ற போது இருக்கின்ற போது கோபித்து பேசுகிறான் தூர்வாசன். பார்த்து முனிவர்களா இருக்கின்ற போது யாகங்கள் செய்கின்றீர்களே, நான் ஒரு மூத்தவன், எவனுக்கு உண்டு என்னை போல நேத்திரமோ கோபமோ தாடியோ அப்படி என்று பேசுகிறார்கள். பேசுகின்ற போது நானும் எழுந்தேன். முனிவர்கள் பேசும்போது ராஜாக்கள் பேசாம இருக்கலாமா? பேச வேண்டும், பேசலாம் என்று சொல்லி துயக்கமானே எனக்கு கோபம் வந்தது. நானும் எழுந்து பேசுகிறேன். முனிவராக இருந்தால் நீ பேசலாம். இருக்கக்கூடிய முனிவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை, நீ பேசக்கூடியது நியாயமா? கிடையாது. அப்படி என்று சொல்லி அங்கே தூர்வாசர், கலைக்கோட்டை ரிஷி, அதாவது இன்னும் இருக்கக்கூடிய அதாவது வேசர்கள், வேசப்பெருமான், வேசப்பெருமான், கலைக்கோட்டை ரிஷி, தூர்வாசர், அதாவது அப்பேற்பட்டவர்களா இருக்கிறார்கள். இருக்கின்ற போது எழுந்து பேசுகிறேன். அதாவது நீங்கள் எல்லாம் வந்திருக்கின்றீர்கள் இல்லையா? ராஜாக்களுக்கு சிம்மாதானம், முனிவர்கள் இருப்பது நியாயமா? அப்படி சொல்லும் போது என்று சொல்கிற போது இவர்கள் கேட்கின்றார், இது நாங்கள் முனிவர்கள் செய்யக்கூடிய யாகம், ராஜாக்கள் வருவது நியாயமா? கிடையாது. ஆமாங்க, மாத்தி பேசலாம். ஆமா. அப்போது பார்த்தேன், ராஜாக்களா இருக்கக்கூடியவர்கள் தானே ஒரு நாளைக்கு இந்த யாகம் நான் செய்ய வேண்டுமையா? ஒரு நாளைக்கு செய்ய வேண்டுமையா? இப்ப ராஜ உடையெல்லாம் அவித்து ராஜ உடையெல்லாம் அழித்து சிரித்திருக்கக்கூடிய முடியெடுத்து நானே என்ன செய்ய போறேன்? யாகம் செய்வதற்கு நான் தயார், முனிவராகிறேன் என்று சொன்னேன். என்று சொன்னீங்க. அங்கிருந்து வந்தேன், அரண்மனையிலே மனைவிடத்தில் சொன்னேன். சொன்ன உடனே ராஜ உடையை நீக்கினேன். ராஜ உடையை நீக்கி நான் முனிவரானேன். ரிஷி நாலாவது நாட்டில் இருக்கிறேன். இந்த மிருகண்ட ரிஷியா இருந்தாலும் முருகண்ட ரிஷிக்கு நாடு இருக்கணும் இல்லையா? கண்டிப்பாக. இந்த ஜோகியா இருந்துட்டோம், ஜோகி, ஜங்கமான், கத்துக்குட்டி, கவிப்பாடி, இறைப்பான், பறைப்பான் என்று சொல்லக்கூடிய பலர் இருக்கிறார்கள். பலராய் இருந்தாலும் கேட்கிறாங்க இல்லையா? பாபு எந்த ஊரா? ஆமா, நான் கந்திலி. நீ சொல்லணும். ஆமாங்க. ஒப்பமாக்குறாங்களா? ஆமா. அவங்க வந்து திருப்பத்தூர் இருக்கிறாங்களா? ஆமா. ஆதார் கார்டு அது கிருஷ்ணகிரி இருக்குது, ரேஷன் கார்டு வாணிபேல் இருக்குது அப்படின்னு கேக்குறாங்களா? ஆமாங்க. அந்த மாதிரி இந்த முனிவராக நான் இருக்கின்றேன். எனக்கென்று நாடு இது எந்த நாட்டு இருக்கு? அப்படியா இருந்தாலும் என்னுடைய நாடு எது? என்ன நாடு? சின்னமாபுரி பட்டணம். என்னுடைய நாடு எச்சி எங்க ஊர் இருப்பா
எச்சி எங்க உற்பத்தி ஆச்சு? வாயில. அந்த வாய் எப்படி உருப்தாச்சு? உடம்புல. உடம்பு உடம்பு எப்படி இருந்துச்சு? உடம்பு கை கால்ல. கை காலு பூமியில. அம்மா அப்பா கிட்ட. அறிந்தவனுக்கு அடிமலை, ஆமா. அறியாதவனுக்கு கொணமலை. ஆமா. அறிந்தவன் மடியிலேயே பூஜை செய்வானோ? ஆமாங்க. அறியாதவன் என்ன செய்வோம்? மேலே ஏறி போய் வரலாம், ஆமா. அங்க போய் பூஜை செய்யலாம். ஆமா. கடவுளை எப்போது ஒன்னா பார்த்து எங்க கொட்டிக்கார தூங்குறான். இது யாரு? சொல்லுங்க. என்னுடைய நானும் உச்சிதமாபுரி பட்டணத்தை சீரில் திருப்புலானே முடிதறித்தாண்ட மன்னன் மகாமுனிவராகி நான் இருக்கிறேன் என்றார். ஆனால் நல்லதற்கா தீமை இருக்கா? நல்லதற்கா தீமைக்கா? ஒரு மனிதன் ஒரு ஐயா ஐயா அமைதியா இருங்க. ஐயா கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். சோழ போயிட்டு எங்கயோ நம்ம காசு வாங்கிட்டு போறது, காசு கொடுக்குறோம், ஊருக்காரு காசு கொடுக்கறது. அப்ப பேசுங்க. அதுக்கு மேல நீ பேசுனீன்னா ஆமா நாங்க கொடுக்குறவங்களே பேசாது இருந்தா யாரும் உனக்கு கொடுப்போங்கன்னு வாங்குறவங்க நீங்க பேசும்போது கொடுக்குறோம் காசா சொல்லுவாங்க இல்லப்பா. ஆமா வாங்குறோம். நீ இப்ப இவ்வளவு பேசுற, நான் கொடுக்குறேன் கம்மியா இருக்கிறதா? அது எங்க ஊர்ல பேசக்கூடாதா அப்படின்னு பேசுவார்கள். ஆகட்டுங்க. அதற்காக அதையெல்லாம் விடு, நடந்ததை விடு, நடக்க போறதை பேசலாம். சொல்லு. அப்போ இருக்கும் போது உச்சிதமாபுரி பட்டணத்தை சீரித்திருப்பாய் அந்த மன்னன் இப்போது முடியில்லாமல் ஆடை ஆவரணம் இல்லாமல் நான் இருக்கிறேன் என்றார். ஏன் இருக்கிறேன்? என்ன காரணம்? அதாவது என்னை ததாவது பேசினார்களே அன்று முனிவர்கள், சப்த ரிஷிகள் சபையில் பேசினார்கள். அந்த சபையில் இருந்து அவர்கள் செய்யக்கூடிய யாகத்தை நாம் செய்வதற்காக செய்ய வேண்டும். நம்மளுக்கு இன்னும் மென்மேலான பேர் இருக்க வேண்டும். அப்படி என்று சொல்லி முடிதறித்து இந்த நாட்டில் நான் எப்படி இருக்கிறேன், முடிதறித்த மன்னனாக இருந்தாலும்
சென்னையில் முடியும் பண்டாரத்தை அறிந்து இந்த அரகரா சிவசிவா சம்போலிங்க அரகரா பகாதேவாம் என்று கைலாய வாசா உன்னை காக்கிறேன் பரமேசா என்று என்று சிவபெருமானை கோரி ஒரு தினந்தோறும் பூஜை நான் செய்வது ஆமாங்க. காரணம் என்ன? என்ன காரணம்? நான் நினைத்ததை ஈடேற வேண்டும். ஓ. நான் எழுந்த யாகமாகப்பட்டது ஆமா. அஸ்வசேன யாகம் என்பது என்பது முடிக்க வேண்டும். கண்டிப்பாக முனிவரிடத்திலே பெரியவர் முனிவர் இவர்தான் என்று சொல்லி என்று பேரும்புகள் இணைக்க இருக்க வேண்டும். கண்டிப்பாக அப்படி என்று சொல்லி என்று முடிதரித்தேன். அறிந்து நான் எப்போது நான் முடிதரித்தேனோ ஓ அப்போதே எனக்கென்று மனைவி உண்டு. உங்களுக்கு சும்மா கொண்டாடிக்குது கேறாங்களா? ரைட்டுங்க. ஏன் இவ்வளவு கருத்து கேக்குறாங்களா? உஜாய் பொசிஷனுக்கு அதனால கேக்குறேன். யாருக்கு ஒரு நான் மனிதன் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. உனக்கு ஆயிடுச்சு நான் டவுட்டா கேக்குறேன். முனிவர்கள் கல்யாணம் ஆமாங்க. பண்ணாங்க. நான் முனிவராக இருக்கும் போது கல்யாணம் பண்ணினதானே? ஓ நான் ராஜாவாக இருந்தேன். ரைட்டுங்க. ராஜாவாக இருக்கும் போது தான் திருமணம் முடிந்தது. ரைட் ரைட். என்ன ஆமா அப்போது அப்போது என் மனைவி இருக்கிற பத்தியா ஆமா நான் எப்போது ஜடாமுடியை நிறுத்தேனோ அப்போது அவளும் ஜடாமுடி. ஏன் உங்களுக்கெல்லாம் முடிவெடுறதுக்கு அமட்டம் இல்லையா? அதுக்கு இல்ல யாகம் செய்வது அதனால நான் சென்று யாகம் செய்ய வேண்டும் என்றால் என்றால் அரண்மனையிலே பூஜை செய்வது என் மனைவி. அவங்க செய்ய வேண்டும். ஆமா ஆமாங்க. இப்ப கூட தான் வச்சுக்கோ ஆ. ஐயனுக்கோ வம்சத்துக்கோ மாலை போடணும். ஒரு ஆம்பளைய போயிட்டு ஒரு பொம்பளைய போட்டோம். ஆ. ஆனா வீட்டுல இருக்கக்கூடியவங்க விளக்கேத்தினே இருக்கணும். நல்லா சொன்னீங்க. எப்ப? இப்படிதான் ஆகி போச்சு சமாசாரம். எப்படி ஓம் சத்திக்கு மாலை போடுறேன்னா என் பொண்டாட்டி எல்லாம் கேட்டுக்கோங்க. மாலை போடுறோம் பூரா கேளுங்க. இவன் ஓம் பைசா சத்திக்கு மாலை போடுறேன்னா என் பொண்டாட்டி எனக்கு ஆனா நல்ல மரியாதை கொடுப்பா. சரி சரி. மாலை போடாதுக்கு முன்னாடி யாரோ சின்ன உள்ள பெரியவளா? நடுவுல வா. நீ அடிக்கடி ஏன் சாமி நம்ம ஓம் சத்தி மாலை போறதுக்கு எல்லாம் பேசினுக்கிற ஏரியால போய் அது வேற இடம் பேசினா உங்களுக்கு பிடிக்காது. ஆமா ஆமா முன்னாடிக்கெல்லாம் கூடி கூடி சேர்ந்து ஒரே ஏன்னா வேலை ஜாஸ்தி அங்கதான் அங்கதான் உழைப்பு. ஏரியில இருக்கிற மண்ண வாடுறது காலையில இருந்து சாயந்தரத்துக்குள்ள எப்படி சுத்தி பார்த்தாலும் 10 பேர் சேர்ந்து 10 பாட்டில் வாரிடுறாங்க. ஏரியில இருக்கிற மண்ண வாடுறது அதை கருமையிலேயே கொட்டிடுறது. அதை மழை வந்தாச்சு ஏரிக்கே வந்துடுறது. நாளைக்கு போய் அதிகம் மண்ண வாடுறது அங்கேயே கொட்டி டைம் பாஸ் பண்ணிக்கிறது. சரி இப்படி பண்ணிக்கும் போது பேசினுக்கிறா ஏரி வேலையை பொண்டாட்டி எனக்கு போன் பண்ணிட்டான். என்னன்னு மாமா பூ வாங்கினா மாமான்னு. பூவு ஏரி வேலையில இருந்து நீ அப்ப எங்க போய்க்கிற? டவுனுக்கு போய்க்கிற? டவுனுக்கு போயினேன். இவன் போனு கட் ஆயிடுச்சுன்னு நினைச்சுன்னுக்கிறா என் பொண்டாட்டி. சரி அதெல்லாம் இன்னைக்கு இது போனு ஆனா இவன் நினைச்சு பாக்கல. நினைச்சுன்னுக்கிறா கட் ஆயிடுச்சு. பூவுன்னு சொன்னதுமே கட் ஆயிடுச்சு. கட் ஆயிடுச்சு அவன் நினைச்சிட்டான். எங்க ஊருக்கு அவன் முன்னாடி கேக்குறான். என்னன்னு நீ ஊருக்கு அந்த பூவை சொன்னேன் வாங்கினார் வாங்கினு ஆளு இல்லையே சாண்டா குடிச்சவன் அவள் தான் நாக்கு போய்க்கிறான். தேவடியா பையன் யாருக்கு தெரியும் அப்படின்னு நீ காதுல வச்சுன்னு காது கொடுத்து கேட்கறது. என் பொண்டாட்டி சொன்னுக்கிறா ஊருக்கு அவனு முன்னாடி கேட்டா நான் கம்முன்னு காது கொடுத்து கேட்டுன்னு இன்னும் என்ன நடக்குதோ நடக்கட்டும் பார்த்துன்னுக்கிறேன். சரி நம்ம ஊர்ல அதான் மாலை போடலான்னு இருக்கிற நீ பாரி அடின்னு கேக்குறாங்க. உங்க வீட்டுக்காரி நல்ல வேலை போட்டுக்கலான்னு இருக்கிறான் அப்படின்னா சரி நேரம் வீட்டுக்கு வந்த 5 மணிக்கு நான் சரி ஏழு முடிச்சுட்டு இவ்வளவு வீட்டுக்கு வந்தாங்க. மாமா மாமா நான் ஏழு நல்லா மாலை போடுறா ஓம் சத்திக்கு நானும் போட்டுக்கிறேன் மாமா. சரி ஒரு பஸ்ஸுக்கு 60 பேர் வேணும். ஒரு 4 பேர் கம்மியாக்கி தான் நானும் ஒரு ஆள் சேர்ந்துக்கிறேன் மாமா. சரி போட்டுக்கா பாப்பா. உனக்குள்ள ஆனா மனசுக்குள்ள பேசுறதெல்லாம் காது கொடுத்து கேட்டுக்கிறேன். காது கொடுத்து கேட்டு நான் கம்முன்னு பேசிட்டாரு. நீ போட்டுக்கா பாப்பான்னு. மாமா எத்தனை நாள் விரதம் கட்டணும்னா நீ எத்தனை நாள்மா கேறான்னு உன் மனசுல எவ்வளவு நாள் கேளான்னு ஒரு 10 நாள் 11 நாள் கேற மாமாண்ணா. நானாமா இப்பதான் கார்த்திகை 1 ஆகுது. ஆமா நீ மார்கழி லாஸ்ட்ல நீ கோயிலுக்கு போற மாதிரி போட்டு போ. கார்த்திகைல இருந்து ஒரு மாசமா கேட்டுமே மாசம் கேட்டுமே ஒரு 50-60 நாள் மாலை போடு அப்பதான் பலன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு ஒரு வாசனை என்னன்னு சசி ஓம் சதி மாலை போடுறேன்றாங்களே ஓம் சதி இவ்வளவு பேருக்கு எங்க ஊர்ல சிலை சின்னதா 60 பேர் மாலை போட்டா ஓம் சக்தி கழுத்து தாங்குமா? போய் நம்ம பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா போய் இந்த கம்பத்தான் நின்று பாத்துன்னு. ஆனா முக்கியமா ஒரு சமாசாரம் என்ன ஓம் சக்தி மாலை போடுற கூட பம்பக்காரனை வச்சுக்கிறது பம்படிக்கிறதுக்கு பம்பக்காரனை வச்சுதான் பம்படிக்க முடியும் இல்லையா? மாலை போடும் போது பம்படிக்க வச்சுக்கிறது. சரி அதான் பம்பண்டக்கடி உன் தண்டக்கடி என் தண்டக்கடி பம்பண்டக்கடி
அவனு இன்னும் கொஞ்சம் அடிக்கிறது ஆட்டியே அப்படி அடிச்சுன்னு கேக்குது. நான் போய் ஓரமா நின்னு கேற அப்படி ஓம் சக்தி எடுத்து வாயில் வச்சிட்டா குருசாமி. டேய் மைக்கு மைக்கே ஓம் சக்தி வாயில் வச்சிட்டான் இல்லையா குருசாமி அம்மா அவன் எடுத்து மைக்கு பேசுறதுக்கு ஓம் சக்தி பக்தர்கள் அனைவரும் லைனா நிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி மதுரை நிக்க சொல்றாள் பாத்துனுக்காரு நானு கம்பத்தான் ஓரமா நின்னு ஓம் சக்தி சொல்ற மைக்க பிடிச்ச ஓம் சுத்தி பராசக்தி ஓம் சுத்தி ஓம் சக்தி பராசக்தி இல்ல ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி இந்த மாலையை போறோம் எடுத்து அகோ கழுத்துல போட்டு வராங்க. நல்லா ராவடியா போச்சு. ஓம் சக்திக்கு மாலை போடுறாட்டங்குது. ஓம் சக்தி மாலை போடுறேன்னு சொன்ன 60 பேர் பேசினுங்கிறாங்க. அகோ கழுத்துல போட்டு வராங்க. சாமிக்கு பெரிய வந்தனம் செய்யறாங்க. யோசனை பண்ணிட்டு நான் மாடு ஓயிட்டு காட்டுக்கு போயிட்டேன். இதெல்லாம் பாக்குறத விட காட்டு போய் மாடு மேய்க்கலான்னு மாடு ஓயிட்டு போயிட்டேன். நல்லது. மாடு ஓயிட்டு போயிட்டு திருப்பி சாயங்காலம் 5 மணிக்கு போயிட்டு வந்தேன். என் பொண்டாட்டி ஏறி போய் வந்து களி செஞ்சுனுக்கிறான். அப்ப மாலை போட்டுருந்தாலும் மாலை போட்டுனுக்கிறான். உன்னை என்னன்னு கூட்டா போய் ஏரியால பேசுங்க திருப்பி போன் பண்றான். ஏரியாலி போயிட்டு சாமி எங்க டவுனுக்கு போய்க்கிறேன் சாமின்றா. ஆமாமா ஏமா சாமி 12 கிலோ நாளைக்கு நம்ம இருமுடி பழம் வாங்கி வந்துரு சாப்பாடு செய்யணும் அப்பதான் வாங்கி வந்துரு சாப்பாடு வாங்கி வந்துரு சாமின்றா. இவ கட்டாயம் நினைச்சு நான் அவ சொல்றா எங்க சாமி டவுனுக்கு போய் நிக்குது. எங்க சாமி பழம் சொல்லிக்கிறேன். எங்க சாமி அப்படியே பாத்ரூம் போய் வருது. அங்க பொம்பளைங்களுக்கு சொல்றா அப்படியே வார்த்தை சாமி சாமின்றா. நான் ஒரு மனசுல வச்சு அப்பதான் இவன் மாதம் போடுறேன்னு சொன்னா எந்த சாமினாலும் விடக்கூடாது. அப்ப என்ன மரியாதை கிடைக்குதுமே மாமா மாமா அது திட்டுறத விட சாமி என்ன சொல்லி கிடக்கட்டும் அப்படியே சொல்லி கிடக்கட்டு நான் கரெக்டா 4 மணிக்கு மாட்டு போயிட்டு வந்தேன். பைட்ல போயிட்டு களியை சாப்பிடலான்னு போய் பார்த்தேன். 4 கொண்ட களி செஞ்சு வச்சுருக்கிறான் ஹாட் பாக்ஸ் போட்டு. திருப்பி குருசாமி எடுத்து வாயில் வைக்கிற மைக்கா. ஓம் சக்தி பக்தர்கள் அனைவற்ற பேர்களும் கோவில் அருகாமல் வர வேண்டும் அப்படி சொன்னது ஒண்ணுதான். இவ குடு 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 பாத்ரூம் போய் தண்ணியை ஊற்றி எடுக்கிறாள். சொல்லிட்டாங்க வர சொல்லி போயிட்டு என்னன்னு பாடுறாங்க. எல்லா குருசாமி ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இவ்வளவு அவசரமா போறாங்க. நாங்களும் போய் பார்க்கலாம். போய் திருப்பி அதே மாதிரி கம்பத்தான் நின்னுக்கிறேன். நாங்க போவோம் நாங்க பருகூருக்கு போவோம். நாங்க கட்டுவோம் நாங்க புது புடவைய கட்டுவோம். இப்படி பயந்துக்கிறாங்க. ஓம் சக்தி மாலை போறோம் புது புடவை கட்டத்தான் போறாங்க நினைச்சு நேரம் கல்யாண சாப்பிடலான்னு போய் பார்த்தேன் நான். ஏன்னா பருகூர்ல தான் துணி ஜாஸ்தி விற்கிறாங்க. ஆமா அதனால பருகூர்ல போய் துணி எடுத்துட்டு வந்து கட்டலாம் மாலை போறோம் இந்த பிளான் பண்ணிக்கிறாங்க. எங்கேயோ கட்டினு இருக்காங்க. அப்ப களிய சாப்பிட்றோம் வயிறு பசி. இப்ப களிய பார்த்தேன் 4 கொண்ட களிய நாய்த்துன்னு போட்டு போயிட்டு. அதுவும் உனக்கு பலிக்கலையா? நான் சாமியை கேட்டேன். ஏன் சாமி இந்த நாய் களி சத்தியம் எங்க போய் செஞ்சு வச்சிருந்தேன்னு கேட்டேன். சாமிய இந்த களி சத்தியம் வந்து நாய் சத்தி தின்ட்டு போயிட்டு இருக்குது அப்படின்னு நாய் கூட சத்தின்னு பேர் வந்து ஊர் கவுண்டர் போனோம். கவுண்டரா நாய் சத்தி தின்ட்டு போற வரைக்கும் தேவடிய சத்தி எங்க போயிருந்தேன். மாலை போட்டுக்கிறவங்கள போய் தேவடியா சத்தின்னு சொல்லலாமா? அது சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா கோயில் கிளம்புனா பாரு. அவ போய் வரத்துக்கு நான் ஐயாப்பண்ணு மாலை போட்டுக்கணும். ஏன்னா குடும்பத்துல மாத்தி தான் போனோம். அப்படியே மரியாதை அப்படியே இருக்குது சாமி. வருஷமா சாமின்றது அப்படியே இருக்குது. ஆமா மரியாதை அப்படியே இருக்குது. 10 அன்னில இருந்து வீட்டுக்காரர் எங்கேயும் போய்க்க மாட்டாளே. மூச்சு விட மாட்டான். யாருக்கிட்டையும் போலியா? எங்கேயும் போக மாட்டான். ஆனா மாலை போடாதுக்கு போது எங்கனாலும் போனா அவ இஷ்டத்துக்கு போவா. நான் மாலையா காலத்துனா மாலையா போட்டா நான் போட மாட்டேன். நான் இதா காலத்துல முருகருக்கு 6 மாசம் போட வச்சிருக்கேன். சரி இப்படியே போடணும் வீட்டு வேலை எப்படியா இல்லைன்னா கூட பரவாயில்ல. மரியாதை தான் சரி எனக்கு. சரி ஆமா சரி இருக்கட்டும். ஆமா இப்பேற்பட்ட பக்தி நீ நான் இப்பேற்பட்ட பக்தி நான் இருக்கிறேன். ஆனால் இப்படியே பேசிக்கொண்டு இருந்தால் வெகு நேரம் ஆயிட்டு. ஆனால் எனக்கு திருமணமானது சொல்லணும் பத்தியா? என் மனைவியாகப்பட்டவள் சிறந்தவள் என்ன ஞானத்தில் அறியக்கூடியவள். நான் இப்ப என்ன பேசுறேன் போயினாலே அவ என்ன நான் பேசுகிறேன் என்பதை அறிந்து கொள்வான். அதற்கு பெயர் தான் அவளுக்கு பேர் என்ன தெரியுமா? ஞானச்சந்திரா. ஆமா சூப்பருங்க. என் குடும்பம் லோப்பரு. உனக்கு குடும்பம் சூப்பர் சாமி. அதே அவளாகி என்ன செய்கிறாள் எதை பேசுகிறாள் என்பது நானும் அறிவேன். அதான் சாமி சூப்பர். அதான் நான் ஞானத்தால் அறியக்கூடியவன் அவள் மாயமாக அறியக்கூடியவன் நான். நீங்கள் ஆமா ஆகட்டும். அதற்காக சீக்கிரமாக சென்று என் மனைவியாக ஞானச்சந்திராவை கொண்டு வந்தால் நான் மற்ற விஷயத்தை சிவஜெயம் பேர் என்ன? பார்வைஜெயம் நம்ம பேரு பார்வைஜெயம். உங்களுக்கு 10 உங்களுக்கு 10. ஆமா சிவஜெயம். சிவஜெயம் பெருமைக்குரிய தாயார் தாயார் என்ன பசியின்றி சென்றால் பாலூத்தும் அன்னையார். ஸ்டாப்.
பசி என்று சென்றால் பால் ஊற்றும் அன்னையார் இன்னும் அம்மா வாங்க ஊத்தாரு அக்கா அக்கா நான் மாண்டாலும் மறுஜென்மம் வேண்டாமினே மானாதீனில் தூது செய்து கொண்டனான் அணிந்து வந்தேன் ஜெயம் பெற்று கலாபவன் நான் சொன்னேன் நான் முகமும் செய்தேன் உனக்கு கேட்கலையோ இறைவா வானமும்
வணக்கம்மா. வணக்கம் தனக்கழகி. இருக்கட்டும். கந்தடி பணியக்கூடிய வேலை வேலையில் வையகத்தில் கீர்த்தி பெற்று கீர்த்தி பெற்று நீ வாழ்க, ஆமா நின் கலை வாழ்க, வாழ்க. திசை நான்கும் திக்கற்றும் ஆமா எந்த முகங்கள் சென்றாலும் கலைத்தாயினுடைய அருக்கிரமை பெற்றும் பெற்றோம். நம்மையெல்லாம் காக்கக்கூடிய கடவுள் கடவுள் சாட்சாதி எம்பெருமான அந்த பாஞ்சாலியினுடைய அருள் பெருமை பெற்றும் சுகமாக வாழ வேண்டும். மிக மகிழ்ச்சியா அம்மா. ஏய் லைட் பிடிச்சி போமா கஷ்டம் 10 ரூபாய் டோக்கன்மா உள்ள லைட் போடு. வாயா கஷ்டப்படமா நான் வாயா இருட்டு போமா அம்மா. மிக மகிழ்ச்சி யானே. ஆமா. ஆ. அப்படியெல்லாம் இருந்தாலும் தெய்வீகத்தை போன்ற திருச்சபை இந்த திருச்சபை படித்தவர் பட்டமிட்டவர் பட்டமிட்டவர். வேத பிராணங்கள். அம்மா பேசாதீங்க. சைலண்ட் ப்ளீஸ். தம்பி குட்டி. ஏய் ஐயா கொஞ்சம் அமைதியா இருங்க ஐயா. பாப்பா. ஏய் தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. படித்தவர் பட்டமிட்டவர் வேத பிராணங்களை தெரிந்தவர் நன்னூல் இதிகாசத்தை கற்றவர் நன்னூல் இலக்கணத்தை புரிந்தவர் நன்னூல் நூல்களை கற்றவர் பாமர மக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த திருச்சபை தேவகராட்சியம் பொறித்த நற்கீர்த்தியான நற்சபை. ஆமா சபையை நாடி நான் வரக்கூடிய நான் யாரு, நான் எங்கிருந்து வருகிறேன், யாருடைய மனைவி, என்னுடைய பெயர் வழி என்ன, ஏன் இந்த தவக்கோலம் ஆமா என்பதற்கு விளக்கம் தெரிவித்தால் தெரிந்து கொள்வேன்.
சொல்லுங்கம்மா. எங்க அப்பா எங்க அம்மா எனக்கு வைத்த பெயர் என்ன பெயர்? ஞானச்சந்திரா. ஞானச்சந்திரா. ஆமா. ஆகட்டும்மா. பரிதி என்று சொல்லக்கூடிய ஆமா. பரிதி என்றால் வேதங்கள். வேதங்கள். சுருதி என்பது வேதங்கள். ஆமா. ருக்யதுர் சாமம் அதர்வணம் என்று சொல்லுவார்கள் வேதங்களை. சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட வேதங்களை எல்லாம் படித்து படித்து ஞானத்திலே சிறந்த மங்கை, மங்கை, அறிவினில் சிறந்த மங்கை. மங்கை ஒரு பெண்ணாக பிறந்தால் போதாது, போதாது, புத்தியுடன் வாழ வேண்டும். ஆமாமா. இல்லையா? ஆணாக பிறந்தாலும் அவர் அறிவுடன் வாழ வேண்டும். கண்டிப்பாக. புத்தி இல்லனா பொழைக்க முடியாது உலகத்துல. ஆமா. அப்பேற்பட்ட ஞானத்திலே சிறந்த மங்கை மங்கை என்னுடைய பெயரோ ஞானச்சந்திரா. ஆகட்டும்மா. ஆமா. அப்படி ஞானச்சந்திரா அம்மையார் என்று சொல்லிவிட்டாலும் சொல்லிவிட்டாலே உலகத்திலே பார்த்தால் எத்தனையோ நாடு இருக்கிறது. ஆமா. அவனி புவனி தேசங்கள் 56 56 சில்லற நாடு இருக்குது. ஆமா. அப்ப 56 இல்லையா? அப்படி கொச்சி, குடகு, சீனா, சிந்து, நேபாளம், கர்நாடகம், கேகயம் என்று சொல்லக்கூடிய நாட்டிலே என்னுடைய கணவர் வாழக்கூடிய நாடு சுந்தமாபுரி பட்டணம் என்று சொல்லக்கூடியது ஒரு சிறிய நாடு வடதிசையில. ஆமா. ஆமா. அப்பேற்பட்ட நாட்டிற்கு முதலில் எங்க வீட்டுக்காரர் அரசராக இருந்தார். ஒரு நாடு என்று இருந்தாலும் அந்த நாட்டிற்கு அரசர் இருக்க வேண்டும். நாட்டில் இருக்கக்கூடிய அரசர் சுகமாக இருந்தால்தான் நாட்டு மக்கள் சுகமாக இருக்க முடியும். நாட்டு மக்கள் சுகமாக இருந்தால்தான் நாடு செழிப்பாக இருக்கும். மாதம் மும்மாரி மழை பொழிய வேண்டும், நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பொழிய வேண்டும். மழை பெய்தால்தான் மக்கள் ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் சுகசேமமாக வாழும் இல்லையா? அப்படி என்னுடைய கணவர் அந்த நாட்டிற்கு அரசராக இருந்தார். அதற்கு பிறகு சிறிது ஆண்டுகள் கழித்து எனக்கு என்ன வயது தெரியுமா? எனக்கோ வயது 50. எங்க வீட்டுக்காருக்கு 60 வயதாகிறது. சிறிது நாட்கள் கழித்து எங்களுக்கு பிள்ளை என்பது கிடையாது. இல்லாவிட்டாலும் நாட்டிலே சுகமாக இருக்கிறோம், எங்களுக்கும் குறை கிடையாது, நாட்டு மக்களுக்கும் இன்னல் என்பது கிடையாது. அதனால இனிமேலுக்கு இந்த நாட்டை நாம வந்து ஆள்வதற்கு என்பது கிடையாது. நாட்டை ஆண்டாலும் என்னுடைய கணவர் தவவேடத்தை பூண்டார். யாரை கோரி தவவேடத்தை பூண்டார்? சிவபெருமானை கோரி தவவேடத்திலே இருக்கக்கூடியவர். கணவர் தவவேடத்தில் இருக்கக்கூடிய தருவாயில நாம் அலங்காரம் செய்து கொண்டு ஒரு பட்டத்து ராணியாக இருந்தால் நாட்டு மக்கள் நகைப்பார்கள் என்று சொல்லி நானும் என்ன செய்தேன்? தவ கோலத்தை பூண்டேன். என்னுடைய பெயரோ ஞானச்சந்திரா. எனக்கு மறு ஒரு பெயர். என்ன பெயர் இருக்குது? மற்றொரு பெயரும் உண்டு. நாட்டிலே சீராகவும் சிறப்பமாகவும் செம்மையோடு வாழ்ந்து வருகிறோம். இதனால் வரையிலே குறை என்பதே கிடையாது. என்னுடைய கணவர் என்னுடைய தாயும் தகப்பனும் இருந்திருந்தால் எவ்வளவு அன்பாக என்னை பார்த்திருப்பாரோ அதை விட ஒரு படி மேலாக என்னுடைய கணவர் என்னை பாவித்து வருகிறார். இது நாள் வரையிலே இந்த ஞானச்சந்திரன் என்னுடைய கண்களில் இருந்து ஒரு துளி தண்ணீர் கீழே விழுந்தது கிடையாது. அந்த அளவுக்கு முகமலர்ச்சியோடு புன்னகையோடு நான் இது வேண்டும் என்று நான் மனதில் நினைத்தால் என்னுடைய கணவர் அடுத்த கணம் அதை பெண்ணே ஞானச்சந்திரா இது வேணுமா இது வேணுமா நீ வாங்கிக்கமா அப்படின்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட பாசமான கணவர் எனக்கு உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் இந்த ஞானச்சந்திர அம்மையாருக்கு கிடைத்திருக்கு. அப்படி இருந்தாலும் தினத்தில் நான் எதற்காக சமாச்சாரம் என்ன காரணம்
என்னுடைய கணவரை சென்று பார்க்க வேண்டும். ஆகட்டும். அவரோட ஆசையாக சில வார்த்தை அவர் இருந்தா அம்மா வந்திருக்கிறாங்க. ஆகட்டும். அப்பா மனைவி வந்திருக்கிறாங்க. என் மனைவி வந்திருக்கிறாங்க. செல்கிறா. ஆமாங்க. அழைத்தால் தடை கிடையாது, கிடையாது. சொன்னால் சொல்லுக்கு மறுச்சொல் கிடையாது. கிடையாது. அப்பேற்பட்டவள் என் மனைவி. ஆமா. ஆகட்டும். ஆமா. வரும்படியாக உத்தரவா? அந்த பயிர்களுக்கு ஒரு வாழை ஒளிந்ததை பாடினே பாடினே பயிர்களுக்கு வான்மாலை பொழிந்ததை மன்னா ஓடுகின்றேன் மன்னா ஓடுகின்றேன் அந்த ஜனதாரிலே ஒரு தரப்பில் முழக்கமோ மன தேடியே தீரரே எனது ராஜா பாசமா மகனெடுத்து பாம்புடன் போட்டினேன் மன்னா பாதத்திற்கு ஆசை என்றுக்குரிய மனைவி, நேசத்திற்கும் பாசத்திற்குரிய மனைவி இந்த நேனச்சந்திரன் வணக்க சுவாமி. அப்படி சொல்லுங்க. பாசமா எதுங்கன்றது என்ன பாசம் இல்ல, அது வேற. கை போடுறாங்க. எம் கண்ணினின் மணியவாதி பொங்கரும் சிந்தம் புவனமே கனமேவா
இந்த மன்னரே சதமாயதி எம்மளே பாடும் இப்படிதவீரா என்னாலும் வாழ்ந்திருப்பார் என் அருமை எனது தேவி என்னங்க ஓடி வந்த உடனே ஆமாம் கணவன் தான் கண்கண்ட தெய்வம் உண்மைதான் கணவனை தவிர தெய்வமே கிடையாது என்று சொல்லி ஆமாங்க இந்த சீலை கட்டிய மாதிரி தாலி கட்டிய கணவன் தான் என்று சொல்லி கணவனை யார் ஒருவர் உடனே நினைத்து கணவனை வழங்கி வருகின்றார்களோ ஆமாங்க அவர்களுக்கு மாண்டாலும் நேராக சொர்க்கம் கிடைக்கும். அதே போல என்னையே நினைத்து நீ வழங்கிய காரணத்தினால் நீ சுகம் பெற்று வாழ்வாய் என்று கணவன் ஆசீர்வாதம் உனக்கு. அந்த நெருப்பாண்டு போய் அந்த நெருப்பு தண்ணி ஊற்றி வந்தது. என்னால எப்படிங்க பேசுறது ஒரு ஆரணியா என்னங்க கடவுளுடைய ஆசீர்வாதமாக விட்டது. இந்த மனைவிதான் பூர்வீக ஜென்மத்தில் செய்த பாக்கியம் இருந்தபடி ஆனாலும் தங்களிடத்தில் ஒரு சிறிய வார்த்தை கேட்கலாம் என்று மனதில் சிறிது ஆசை இருக்கிறது. கேட்கலாமா? ஒரு மனைவி ஆமா கணவனிடத்தில் கேட்பதற்கு அச்சம் என்பது கிடையாது. ஒன்று என்பது என்ன? பலது கேட்டாலும் பதில் கொடுப்பதற்கு நான் தயார். இன்றைய தினத்திலே பார்த்தால் அரண்மனை என்று சொல்லக்கூடிய வீட்டிலே இருக்கக்கூடிய என்னை வெகு விமர்சையாக அழைத்தீங்களே, என்ன சமாச்சாரம், என்ன பரிபந்தம், என்ன காரணம்? வர வேண்டும் என்று சொல்லி மந்திரி பிரதானிகளை விட்டு நீங்கள் வரவழைத்தீர்கள் சுவாமி. அந்த காரணம் என்ன? சொல்லுங்க. எதற்காக எழுத்திருக்கின்றாய் என்று கேட்கின்றாய். ஆமா, நீ எப்பேற்பட்டவன்? ஞானத்திலே சிறந்தவள்.
அரண்மனையிலே இருந்தவரை ஆமா சீக்கிரமாக வர வேண்டும் என்று சொல்லி ஆமாங்க உன்னை ஏன் அழைத்தேன், ஆமா எதற்காக அழைத்தேன் என்று ஆமா நான் உன்னிடத்திலே கூறியதே உண்டானால் உன் மனமெல்லாம் பூரித்து கணவர் இதற்கு தான் அழைத்தாரா அப்படி என்பது உன் உள்ளம் எப்படி சொல்லமோ தெரியலையே. என்னங்க ஒரு சந்தோஷமா இருக்குது உங்களுடைய முகமாகப்பட்டது. ஆனா இது நாள் வரையிலேயே உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய புன்னகை நான் தினமும் பார்த்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஒரு வாட்டமா இருக்குதுங்க முகம். எப்படி? ஆமா அவ்வளவு சந்தோஷமா இருக்குதுங்க. ஒரு காட்டில இருக்கக்கூடிய சிங்கமாகப்பட்டது முகத்தை பார்த்தா அது வேட்டையாட போறப்போ முகம் கோபமா இருக்கும். ஆனா அது தூங்கக்கூடிய நிலையில போய் பாருங்க, அந்த முகத்தை பார்த்தா அவ்வளவு ஒரு அழகா இருக்குங்க. நித்திரையில் இருக்கின்ற போது அவ்வளவு அழகா இருக்குது. அதனால இருந்தாலும் எதுக்காக கூப்பிட்டீங்க? அந்த செய்தியை சொன்னால் உன் மனமெல்லாம் பொருட்டு, உன் மனமெல்லாம் பொருட்டு மன்னர் இதற்கு தான் அழைத்தாரா அப்படின்னு மகிழ்ச்சி அடிவாயோ இகழ்ச்சி அடிவாயோ தெரியாது. அந்த பேச்சு என்ன தெரியுமா? போய் இருவரும் சந்தோஷமாக பந்தலிலே சென்று சீரும் சிறப்பாக இருக்கலாம் என்பது எனக்கு ஒரு ஆசை. ஆனா உன் மனம் என்னவோ அது நான் அறிய வேண்டும். இது நாள் வரையிலும் உங்களுடைய வார்த்தைக்கு நான் எப்பயாவது மறுவார்த்தை பேசிருக்கிறேனா? பதில் வார்த்தையே இதுவரையும் இல்லை. பேசணும். நீங்க சிரிச்சா நான் சிரிப்பேன். ஆமா. நீங்க கோபப்பட்டா நீயும் கோபமாக அவனாவது மௌனத்தை சாதிப்பாய். அமைதியா இருப்பேன். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? மௌனத்தை சாதி. சாமி கிஸ் கொடுத்தா நீங்களும் குடிப்பீங்களா? நீங்க சாமி அம்மா கிஸ் கொடுத்தா அம்மாவும் குடிக்கிறீங்களா? மற்றவர்களுக்கு நான் தரல. உங்களுக்கு மனைவிக்கு நான் கொடுத்தால் மனைவி மீண்டும் எனக்கு டவுட் கிளியர் ஆயிடுச்சு. உங்களுடைய எண்ணம் எப்பண்ணமோ அது அந்த எண்ணம் தானே எனக்கு இருக்கும்.
இருவரும் கூடி ஆமா சந்தோஷம். நான் மட்டுங்களா ஆவலா இல்லைன்னா சரிங்க யார் வந்தாலும் தடை என்பது கிடையாது. கிடையாது. ஏனென்றால் பிள்ளை போல வளர்க்கக்கூடியவன் உண்டு. ஆமாங்க ஆமாங்க ஆமா தங்கை தாய் இருக்கும் இடத்தில் பிள்ளை இருக்கலாம். ஆகட்டமாப்பா என்ன? ஆமாங்க வேண்டாம் எல்லாரும் சொல்லுவாங்க என்னத்துல வரீங்க ஆமா. அதுக்கு ஒரு சேர்த்து இருப்பாங்க. கண்டிப்பா அந்த அடியா தின்போது சூத தேசம் ஆமா மற்றொருவர் அதாவது தவறான வார்த்தைகள் பேசினால் பேசினால் கண்டிக்கலாம். ஆமாங்க என்ன? ஆமா தன் பிள்ளை தவறு செய்தால் அடிக்கலாம். ஆமா தவறு செய்தால் மற்றவர்கள் சும்மா அப்படி கூட சொல்லுவான்னு வை. ஆமா அது நம்ம கேட்கணும். ஆமாங்க என்ன அது மாதிரி தவறு செய்யுங்க? கேட்கணும் நியாயமானது. ஆமா அது உண்மையா போராமைக்காக சொன்னாங்க. இல்ல ஆமை ஆமா போராமை ஆமா அதுக்காக அந்த போராமை எண்ணத்தில் வந்து நமக்கு சொல்றோம்னா ஆமா. நம்ம வீட்டை கெடுத்திடுவானுங்க. அதுக்காக இது உண்மையா தீமையா என்பது அறிந்து பேசக்கூடியவன் மனிதனாகும். ஆமாப்பா உடனே எடுத்துக்கிட்டு ஜாத்த அடிக்கிறது பொன் வேஷத்துல இருந்து ஆண் வேஷத்துல எடுத்துக்கின்னு பப்பன் போய் ஏமாந்துக்கிறான்னு மேல இருந்து கீழே அடிச்சு நெத்தி பேட்டுறேன் நெத்தி பேட்டுறேன் நெத்தி பேட்டுறேன் நீ போய் இருட்டுல புடி வா நெத்தி பேட்டுறேன் முன்னாடி நின்று கொஞ்சம் போடணும் லைட்னா தெரியல எனக்கு கொஞ்சம் அமுத்து உண்டு அது பீஸ் போயிட்டு அதுக்காக புறப்படலாமா? வா. இருவரும் எந்த ஒரு குறை இல்லாமல் ஆமா நம்ம இருவர் இருக்கும் இடம் சரிங்க சந்தோஷமாக மற்றொரு இடத்தில் தான் பேசப்படாது. ஆமாங்க மனைவிடத்தில் பேசலாம். ஆமா குறை என்பது இருந்தால் குறையை தீர்த்துவதற்கு நாட்டுக்கு போகலாம். ஆமா குறையில்லாவிட்டால் வீட்டுக்குள்ளே இருக்கலாம். அதனால சந்தோஷமா ஓடி ஓடி வராதுல்ல. உங்களை தேடி ஒரு நிருபம் வந்திருக்கிறது. நிர்பம் ஆமாங்க என்னைக்கா? ஆமாங்க உச்சந்தமாபுரி பட்டணத்திற்கு எத்தனை திருப்பி வந்திருக்கிறது. அப்படின்னா அது படிச்சு பார்த்தாதான் தெரியும். ஆமாங்க சரி இங்கே இரு. சரி பாரு அந்த நிருபத்தை எடு. வரும்போதே பேக்ல போடணும். என்ன சாமி இது யாரு கண்ணுக்கும் தெரியாதுன்னு தான் இருக்குது இதுல. அதாவது இந்த லைட் பிடிச்சா நமக்கு கரெக்டா தெரியும். எல்லாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இருப்போம். அதான் தெரிஞ்சு நல்லா ஓடி போயிடுவாங்க. இப்ப பாருங்க தெரியுதா? இந்தாங்க கரெக்டா தெரியும் பாருங்கப்பா. நிருபத்தை வாசிக்கணும். ஆமாங்க நிருபத்தை எடுத்து மனசு வச்சிருந்தா ஜனங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. உள்ள இருக்கிறது என்னன்றது படிச்சாதான் தெரியும். ஆமா. சரி நீ படி. எனக்கு படி. ஆதார் கார்டு சாமி சாமி அதாவது இந்த தேவதாவத்தில் தேவசபை கூடுவது வழக்கம். மேல இருந்து படி. ஆமா தேவ நானே படி. உனக்கு சரியா படிக்க தெரியுது. தமிழ் தரமாட்டோம், இங்கிலீஷ் தரமாட்டோம். மகாராஜ ராஜஸ்திரி மக மேன்மும் கணமும் பொருந்திய தேவநாட்டை ஆட்சியக்கூடிய தேவ இந்திரன் எழுதும் நிறுவம் என்னவென்றால் அனைத்து பேர்கள் சக்த ரிஷிகள் முனிவர்கள் ரிஷிகள் தேவர்கள் அனைத்து தேவநாட்டை ஏதாவது சேர்த்திருக்கிறோம். தேவநாட்டுக்கு அனைத்து பேர்களும் ரிஷியா இருந்தாலும் முனிவர்களா இருந்தாலும் ராஜாக்களா இருந்தாலும் அனைத்து பேர்களும் வந்து தேவநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும். இப்படிக்கு தேவ இந்திரன் கை வைப்போம். பப்பு நம்ம எழுதிருக்கிறாரு.
என்னது எனக்கு தான் கொஞ்சம் தடமாட்டேங்க தமிழ்ல. எழும்பூர் பாலக்காடு நாங்க எழும்பூர் பாலக்காடு எழுதுங்க பூலு எழுத்து இதை மாற்றி பேசுற. எழும்பூர் பாலக்காடு எழுதியவன் புகழைப்பார். எழும்பூர் பாலக்காடு எழுதியவன் பூலப்பாடு புகழைப்பாரு. எழுதியவர் அவருடைய மந்திரி புகழ் புகழ் தேவநாத் இருக்கிறாரே மந்திரி. ஆமா. அந்த மந்திரியுடைய புகழை இங்க எழுதியிருக்கிறாரு. எழும்பூர் பாலக்காடு எழுதியவர் புகழைப்பாரு. லைட் சாமி லைட் லைட் அப்படின்னா அந்த நிருபத்தை நேராக கொண்டு போகணும் நம்ம. ஆமாங்க. ஓ தேவநாட்டுக்கு. ஆமாங்க. மனைவிடத்தில் சொல்லணும். ஆமா. மனைவிடத்தில் சொல்லிட்டு தான் இந்த நம்ம எங்க போன மாதிரி போகணும். என்னங்க நிருபம் வந்ததே சுவாமி? என்னங்க நிருபம்? என்ன வார்த்தை? நிர்பமாகப்பட்டது தேவநாட்டிலிருந்து வந்திருக்கிறது. தேவநாட்டில் ஆமா. பொன்னுலகம், அமராவதி பட்டணம், தேவநாடு என்று சொல்லக்கூடியது மூன்றும் ஒரே நாட்டுக்கு பெயர். உண்மைதான். அந்த 3 தேவர்கள் இருக்கின்றார்களே, ஆமாங்க. பிரம்மர், என்ன? ஆமா. பிரம்மன், ஆமா. சிவபெருமான், விஷ்ணு பகவான், ஆண்டவர். ஆமாங்க. 3 பேர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் தேவ இந்திரன். ஆமாம். மும்மூர்த்தி தேவர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் தேவ இந்திரன். சரி. தேவ இந்திரன் அதாவது எழுதியிருக்கிறார் நிருபத்தை. என்னவென்று? ஏதோ ராஜ சபை கூடுகிறதா அங்கு. சரி. அந்த ராஜ சபைக்கு சபைக்கு அனைத்து பேர்களும் வந்து கலந்து கொள்ள வேண்டும். ராஜாக்கள் மட்டும்தான் வர வேண்டுமா? இல்ல, சக்த ரிஷிகள், முனிவர்கள், தேவர்கள் அனைத்து பேர்களும் சரி தேவ சபையிலே வந்து கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நிருபம் வந்திருக்கிறது. சரிங்க. அதற்காக ஆமா. எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைங்க? அந்த நிருபம் வந்து நம்ம போகாவிட்டால் தேவருக்கெல்லாம் அதிபதியா இருக்கக்கூடிய தேவ இந்திரன் உள்ளத்தில் நினைப்பான், நாட்டை பற்றி எழுதியிருக்கிறான் நம்மளுடைய நாடு. ஆமாங்க. உச்சந்தமாபுரி பட்டணத்தை ஆற்றக்கூடிய மிருகண்ட ரிஷியும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்று பேரும்புகளாக நம்மளுடைய நாட்டை போட்டு எழுதும் போது நம்ம போகாவிட்டால் பார்க்கக்கூடியவர்களுடைய அவச்சொல்லுக்கு நம்ம ஆளாகி நிகழ்ச்சியான வார்த்தைக்கு நம்ம ஆளாக கூடாது இல்லையா? அதற்காக எனக்கு ஒரு ஆசை, போய் வரலான்னு ஆசை. ஆனா உன்னுள்ளம் என்னவோ அது காண வேண்டும் இல்லையா? எந்த ஆம்பளையுமே வீட்டை விட்டு வெளியே போறாங்க அப்படின்னா ஒரு சொம்பு தண்ணி கொடுத்து பொம்மநாட்டிக்கு வழி அனுப்பி வைக்கணும். போறாரு பாருங்க, எங்க போறீங்க அப்படின்னு கேட்க கூடாது. என்னைக்குமே மனதுல சந்தோஷமா போய் வாங்கன்னு சொல்றதுதானே ஒரு மனைவிக்கு அடையாளம். போகும்போது முகமலர்ச்சியோடு கணவனை வழி அனுப்பி வைக்கிறதான தமிழ்நாட்டு பெண்களுடைய பண்பாடு. கேள்வி போகக்கூடியவர்கள் நியாயமானவராக இருந்தா பரவாயில்ல. வீட்டுல இருக்கிற காசை திருடிக்கிறது, பொண்டாட்டியை புடிச்சு வச்சிடுறது, மனைவிடத்திலே முகம் கோணையும் அதாவது முகமலர்ச்சி அனுப்புனா பொண்டாட்டி நியாயமா நல்லவன்னு அனுப்புவாங்க. தீமையானவங்களை போல டேய் ஆமாங்க பேரு காசெல்லாம் உண்டிய ஓடிக்கிற காசு எடுத்துட்டு போற நியாயமா குடிச்சிட்டு வர்றது வீட்டுல சண்டை அப்படின்னு பேசுறாங்க. அதுதான் அவன் கேட்கறான். என்னங்க? ஆனால் அந்த குடும்பம் தனி தனி, எங்கள் குடும்பம் தனி. நாங்க பக்தியிலே சிறந்தவர்கள், தவவேடம் பூண்டவர்கள் இல்லையா? எங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் கிடையாது, அவருக்கும் கிடையாது. அவர் அப்படியே போனாலும் அந்த வழியில் நான் வந்து போகவும் விட மாட்டேன். அங்க என்ன நடப்பது என்பது அனைத்துமே தெரியும். இவருக்கு என்ன நடக்கிறாரு, இவர் என்ன பேசுவாருன்னு எனக்கு தெரியும். ஆனா இங்க என்ன நடப்பது தெரியும், என் உள்ளம் தோண்டும். ஆகட்டும் சுவாமி. அதனால அதெல்லாம் கண்டுபிடிச்சிடுறாரு. ஆமாமா பெருமையா. அதனால என்ன சொன்னீங்க? தேவநாட்டுக்கு போகலாம் என்பது எனக்கு ஒரு ஆசை. அப்படிங்களா? இங்கிருந்து பொன்னுலகம் என்று சொல்லக்கூடிய தேவநாடு சென்று தேவர்களையெல்லாம் கண்டு சுபிட்சமாக மன மகிழ்ச்சியோடு திரும்பவும் இந்த அரண்மனைக்கு நீங்க வர வேண்டும். அப்படியா? ஆமாங்க.
மந்திரியாரே மனைவி சொன்ன வார்த்தையை கேட்டாயா? என்னவென்று? சென்று வாருங்கள் மன்னா என்று குரல் என்பது நேராமல் வாருங்கள் மன்னா. வாருங்கள். போன இடத்துல இருந்து குறை உனக்கு நேரக்கூடாது. நேரக்கூடாது. மனைவியுடைய வார்த்தை என்ன? ஆமாங்க. குறை என்பது நேராமல் வாருங்கள். வாருங்கள். என்ன எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுது பாத்தியா? கண்டிப்பாக. சில வார்த்தையை பேசுவாங்க சில ஆளுங்க. ஆமா. போறாம எங்க போறாம எப்படி வராங்க? போயிருவானா? ஆமா. என்ன? அப்படின்னுவாங்க. ஆமா. ஆனா என்னுடைய மனைவி என்ன? முகம் போடாமல் வாருங்க. ஆமா. முகமலர்ச்சியுடன் வாருங்கள். சந்தோஷமா வாருங்கள். அதே வார்த்தை அவளுக்கு மரியாதை கொடுக்கணும். அவளுக்கும் அவள் எந்த வார்த்தையை கொடுத்தாலும் அதையே நாமல் அவளுக்கு மறுத்தா சொல்ல வேண்டும். ஆகட்டும் சுவாமி. நான் போவது இங்க பொன்னுலகம். பொன்னுலகம். ஆமா. பொன்னுலகத்துக்கு நிர்பந்தம் வந்திருக்கிறது என்று சொல்லி ஆமா. நிர்பந்தத்தை கண்டு நான் போகிறேன். ஆமாங்க. அரண்மனையில் இருப்பதால் நான் ஒருவேளை தனியாக இருக்கின்றாய். ஆமா. அப்படி தனியாக இருக்கின்ற போது இப்போ உன் முகத்தை பார்த்தால் எனக்கு எவ்வளவு தெரிகிறது. புன்னகையாக இருக்கின்றேன் மன மகிழ்ச்சியோடு. இந்த புன்னகையாகப்பட்ட முகத்தை நான் மீண்டும் பார்க்க வேண்டும். ஆகட்டும் சுவாமி. அங்கிருந்து வரும்போது அந்த பெருமையை நான் உன்னிடத்தில் வந்து சொல்ல வேண்டும். அப்படி தேவநாட்டு பெருமை ஆமா உன்னிடத்தில் சொல்ல வேண்டும். என்னிடத்தில் சொல்ல ஆனா இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பெருமை ஆமா நீ எனக்கு சொல்லணும். ஆகட்டுங்க. அப்படி இருந்தாலும் நான் போன பின்பு நான் போவது பொன்னுலகம். பொன்னுலகம். ஆமா. பொன்னுலகத்திற்கு நான் போன பின்பு நம்ம நாட்டு ஆமா நம்ம நாட்டை தேடி தேடி ஜோகி ஜங்கமான் கத்துக்குட்டி கவிப்பாடி இறைப்பான் பறைப்பான் என்பது பல வகை உண்டு. உண்மைதான். வகைகள் ஆமாங்க பல வகை உண்டு இருக்கிறது. அப்படி நான் போன பின்பு யாராவது நம்ம நாட்டை தேடி வந்து நாடி வந்தால் யார் எதை கேட்டாலும் கேட்டாலும் எதை கேட்டாலும் சரி, யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் முகம் கோணாமல்னா மூஞ்சி வாடக்கூடாது. ஆமாங்க. ஒருத்தருக்கு ஒரு தர்மம் செய்யணும்னா இந்த கையில செய்யற தர்மம் இந்த கைக்கு தெரியக்கூடாது. வலது கையில் தர்மத்தை செய்தால் இடது கைக்கு தெரியக்கூடாது. இடது கையில் தர்மம் செய்தால் வலது கைக்கு தெரியக்கூடாது. அதை போல மற்றவர்கள் வந்து நம்ம நாட்டை தேடி யாராவது ஏதாவது கேட்டதை உண்டானால் உன் முகம் போனாலும் சிரித்து முகத்துடனே அவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து அனுப்பணும். ஆகட்டும் சுவாமி. என்ன ஆகட்டுங்க. நான் சொன்னது மட்டும் ஆனால் இந்த முகம் நான் பார்க்கணும். இந்த முகத்தை நீ பார்க்கணும். இதே திருப்பு ஆமாங்க. இதே முகம் மலர்ச்சி என்பது மாறாமல் நம்ம பார்க்கணும். இதுதானே? ஆகட்டும் சுவாமி. புறப்பட்டுமா? நடக்க முடியவில்லை. இங்க யாராவது பாவப்பட்டவர்கள் வந்திருக்கார் போல் தெரியுது.